பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற காரியம் வேட்டை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை. நேற்றைய தினத்தில் நாம் எப்படி தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால், வேட்டைக்கு தப்பினவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதை வேட்டையாடும்படி சவுல் வனாந்தரத்தில் தேடித் தெரிந்த பொழுது சவுலுடைய கைக்கு தேவன் தாவீதை தப்புவித்தார். சவுலால தாவீதை வேட்டையாட முடியவில்லை. அதே போல தாவீதினுடைய மகனாகிய அப்சலோம், அவனும் தன்னுடைய தகப்பனை வேட்டையாடுவதற்கு தீவிரமாய் புறப்பட்டு வந்தான். அவனாலையும் தாவீதை வேட்டையாட முடியவில்லை. நாம் நேற்றைக்கு வேட்டைக்கு தப்பினவர்கள் என்கிறதுல தாவீதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் இரண்டு விதமான பேர்கிட்ட இருந்து இரண்டு பேருடைய வேட்டைக்கு நாம் தப்ப வேண்டியது இருக்கிறது. தேவன் நம்மை தப்புவிப்பார் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, நாம் யாருடைய வேட்டையிலிருந்து தப்ப வேண்டும் தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், சாரமற்ற சாந்தை பூசுகிறவர்கள், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று பிரசங்கிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் பிரசங்கிக்காத எல்லா ஊழியக்காரனும் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறான் என்று பைபிள் சொல்லுது. அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பணும். வாசிக்கிறோம் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் வேதனையோடு சொல்றார். எசேக்கியேல் 13:20 வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாய் நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற அந்த ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அது எந்த ஆத்துமா? யாருகிட்ட இருந்து அவங்க காப்பாற்றப்படணும் தெரியுமா? இதுக்கு முன்னால நீங்க போட்டிருக்கோம். நீங்க இந்த 13:14 போட்டிருக்கோம். அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் பிரசங்கிக்காத ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிற ஊழியக்காரர்கள், இவர்கள் தான் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறார்கள். இவர்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவர்களை பட்சித்து நரகத்தின் மகனாய் மாற்றுகிறார்கள். இவர்கள் கையிலிருந்து கர்த்தர் ஆத்துமாக்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் அடுத்த வார்த்தை பாருங்களா. எசேக்கியேல் 13:21 போட்டிருக்கு, உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இரார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். வார்த்தைகளை பாருங்க. அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இரார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியங்கிற பேரில், பிரசங்கங்கிற பேரில் தேவன் கொடுக்கிற சரியான வார்த்தைகளை பேசாம சும்மா சமாதானம் சமாதானம் சமாதானம், ஆசீர்வாதம் 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 அப்படி இப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை சொல்லாம, அதாவது ஆசீர்வாதமாகவும் சொல்லணும், அவங்கள கண்டிக்கவும் செய்யணும், அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தணும். அதாவது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி பேசணும். அவங்க செய்த தவறுகளை சுட்டி காண்பித்து அவர்களை தேவன் பக்கமாக திருப்பணும். அதை விட்டு கர்த்தர் உங்களை கண்ணீர் துடைப்பார், உங்களை அப்படி வைப்பார் இப்படி வைப்பார், இதை மட்டுமே பேசுனீங்கன்னா நீங்கள் ஆத்துமாக்களை நரகத்தின் மகனாக்க அவர்களை வேட்டையாடுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி வேட்டையாடப்படுகிற ஆத்துமாக்களை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நீங்க மாறுபாடான உபதேசங்களால வேட்டையாடப்பட்டிருந்தா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் இனி வேட்டையாடப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஒரு பக்கம் கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஆத்துமாக்களை வேட்டையாடுறாங்க, இன்னொரு பக்கம் சத்துரு
தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையை வேட்டையாடுறான். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. புலம்பலின் புஸ்தகம் புலம்பல் 3:52. புலம்பல் 3:52. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடி. புலம்பல்ல எரேமியா வேதனையோடு சொல்றார், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் ஒரு பட்சியை போல என்னை வேட்டையாடின்னு சொல்றாரா. 4வது அதிகாரத்தில் சொல்றாரு, 4:18. நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். எப்படி? நாங்கள் எங்கள் வீதிகளில் நடக்காதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். எங்கள் முடிவு சமீபித்தது, எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின, எங்கள் முடிவு வந்துவிட்டது அப்படின்னு புலம்பல் பாடின எரேமியா சொல்றாரு. அப்ப யார் அடுத்தது வேட்டையாடுறன்னா, சத்துருக்கள் தேவ ஜனங்களை வேட்டையாடுறாங்க. இன்றைக்கும் நீங்க வரலாறை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பல இடங்கள்ல வேட்டையாடி இருக்காங்க. சிங்கங்களுடைய சிங்க கபிக்குள்ளே போட்டிருக்காங்க. அதே போல் ரோமில் கிறிஸ்தவர்களை அந்த ஒரு பெரிய இது கட்டி, அது என்ன, ஒரு பெரிய மைதானத்துக்குள்ளே போட்டு சிங்கங்களை விட்டு கடிக்க விட்டு, இல்லைன்னா சண்டை போட விட்டு, இப்படி நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நம்முடைய தேசத்தில் கூட பல மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, அதாவது வட இந்திய பகுதிகளில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பழங்குடி மக்கள், ஆதிவாசி மக்களுக்கு விரோதமாக அநேக மத வெறியர்கள் வன்முறைகளை கட்டவிழ்த்து காடுகளுக்குள் மலைகளுக்குள் வாழ்கிற அவர்களை வேட்டையாடுகிறார்கள், அடிக்கிறார்கள், துரத்துகிறார்கள், உடைமைகளை பறிக்கிறார்கள். நாள் வருகிறது, கர்த்தர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா ஆத்துமாக்கள் எல்லாருமே கர்த்தருடையவைகள். கர்த்தருடைய ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவர்களின் கைகளுக்கு கர்த்தர் தப்புவிக்கிற காலம் வந்துவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை யாராவது வேட்டையாட துடிக்கிறாங்களா? உங்களுக்கு தீமை செய்ய துடிக்கிறாங்களா? ஆத்துமாக்களுக்கு அதிபதி, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று சொன்னவர், ஆத்துமாக்களை உண்டாக்கின கர்த்தர் வேட்டையாடுகிறவன் கைக்கு ஆத்துமாக்களை நிச்சயமாக தப்புவிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் நமக்கு என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். God bless you.